பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அதிகால வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனையும் உடைய சமூகத்திலே ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் தலைப்பு இயேசு உலகிற்கு ஒளி. இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்ற அந்த தலைப்பில் சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கடந்து போகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். நீங்க எல்லாரும் வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சில வேளைகளிலே நான் உங்களையும் வாசிக்க சொல்றேன். அதை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னு சொன்னா தொலைபேசியின் வாயிலாக பேசுகிற பொழுது ஒருவரை ஒருவர் நம்ம முகம் பார்க்க முடியாது. யாரு விழிப்போடு இருக்கிறீங்க, யாரு சற்று உறக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆகினால நீங்க விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே தயவு செஞ்சு வேத புத்தகத்தை எடுத்து வச்சுக்கங்க, நிமிர்ந்து உட்காருங்க. பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இது ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் இந்த உலகத்திற்கு, உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்கும் அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது யோவான் 12:36 சொல்லும் பொழுது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அந்த ஒளி, உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் இருந்தாதான். அவர் இல்லாத வாழ்விலே ஒளியின் பிள்ளைகள் இல்லை, அவர் இருளின் பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால் நாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம், ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம். அது மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவாய் நம் மத்தியிலே ஒளி வீசி கொண்டிருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். விசுவாசம் இல்லாம ஏதோ கதை படிக்கிறது போல வேதத்தை வாசித்தா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க மாட்டார், அவருடைய ஒளியும் நம்மோடு இருக்காது, நாமளும் வெளிச்சத்துல இருக்க முடியாது. விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு உறுதியா இருக்கணும். சரி, ஏன் அவரு உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாரு? அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அப்பதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்போம்னு சொல்லி சுவிசேஷ பாடத்துல இப்படி எழுதிப்பட்டிருக்குது. அப்ப உலகம் இருளா? அப்போ உலகத்தின் மக்கள் இருள்ல இருக்காங்களா அப்படின்னு சொன்னா அதான் உண்மை. எது உண்மைன்னா, சூரியனும் சந்திரனும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அவர் உண்டாக்கப்பட்ட சுடர்கள் அதெல்லாம். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கும். இருதயத்துக்குள்ளே அவன் ஏதோ ஒரு இனம் புரியாத இருள் மனிதனுடைய வாழ்வில் இருந்துகிட்டு இருக்கும். யாருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு எத்தனை கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், எல்லா ஆடம்பரமான வாழ்வு இருக்கலாம், அவனுக்கு இல்லாத ஒன்றும் இல்லை. ஆனா வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஏதோ இனம் புரியாத ஒரு இருள் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து இல்லாத மனித வாழ்வு. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கணும்? அவரை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசிக்கிறோம். அதனாலதான் இந்த கால வேளையில, இந்த அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நம்ம முகம் கழுவி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு சாட்சி சொல்றோம். இப்படி எல்லாம் செய்யறோம்னா நாம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஒளி, அவருடைய வெளிச்சம் அவரே நமக்குள்ளே பிரதிபலிக்கிறார். அதுதான் உண்மை. அதுதான் இந்த சுவிசேஷம் வர்றதுக்கு முன்னாடி, ஏறக்குறைய 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏசாயா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நல்லா கவனிக்கணும்.
ஏசாயா 9:2 நல்ல தெளிவா சொல்லக்கூடிய இருளில் நடக்கிற ஜனங்கள், அதாவது தங்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மக்கள்லாம் திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள், அதாவது ஆண்டவரே இல்லாத வெறுமையான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், அவர்கள் மீது ஒரு வெளிச்சம் திடீரென்று பிரகாசிக்குது. அது எதுன்னு சொன்னா கடவுள். அந்த கடவுள் திடீரென்று இந்த ஏசாயா மூலம் பேசுகிறார். நீங்க வரப்போகிற நாட்களிலே இந்த உலகம் உண்டான நாள் முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மனம் திரும்பும்படியாய், ரட்சிக்கும்படியாய், பாவத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியாக ஒரு குமாரன் பிறக்க போகிறார். அவர் குமாரன் பிறந்த உடனே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு வெளிச்சம் உண்டாகும், இருள் அங்கிருந்து மறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு சொல்லுகிறார். அதுதான் நீங்க ஏசாயா 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 6வது அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அங்க நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வசனம் நம்ம கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அடிக்கடி வாசிப்போம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிரபு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், வர்ணிக்கப்பட்டிருக்கும், அவருடைய பெயரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் பிறக்க போகிறார் இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம். அன்றைக்கு அவர் பிறந்து விட்ட பிறகு அவரே நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம், அவரே ஒளி. அதனாலதான் அழகா நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15-16 பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமல் உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக, ஆமென் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த பவுல் எழுதுகிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 700-800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்கர் மூலமா சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறி இப்ப ஏறக்குறைய 2023 ஆண்டுகள் நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் கூட அந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது, உத்தமம் இருக்கிறது. அது ஏதோ எப்பயோ சொன்ன செத்து போன வார்த்தைகள், வசனங்கள் அல்ல. அது உயிர் கொடுக்கிற, உயிருள்ள வார்த்தையா, வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தையா இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். அந்த ஒளி என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படி விசுவாசிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காண முடியும் என்று திட்டமாய் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், அவர் எவ்வளவு அழகா எழுதுறாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவர் ஒளியா இருந்தார், அவரே ஒளியா இருந்தார், அவரே வெளிச்சமா இருந்தார். அவர் எப்படிப்பட்டவரா? ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், அவருக்கு மரணமே கிடையாது. அதனாலதான் மரணத்தை ஜெயித்து அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார், இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், யாரும் எந்த மனுஷனும் அதை கிட்ட நெருங்க முடியாது. அவரை கண்டவர்கள் செத்து போயிடுவாங்க, உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷரை கடவுளை மனுஷன் ஒருவனும் காண முடியாது. அப்படி கண்டான்னா அவன் உயிரோடு இருக்க முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருந்தவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ எவ்வளவு பெரிய கடவுள்! அப்ப கடவுளை எப்படிதாங்க நம்ம கண்டோம்? எப்படிதாங்க நம்ம நம்புறது? அவர் ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது, பார்த்தவன் எவனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்டவரை உலகத்திலே கடவுள் உண்டு, அவர் நம்மளையெல்லாம் ஆளுகை செய்கிறவர், நமக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆளும்படி, அனுபவிக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் யாருன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கடவுளை வெளிப்படுத்தினார். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படி பல வார்த்தைகளை, பல வசனங்களை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நாம் இந்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த கடவுளை விசுவாசத்தில் மட்டுமல்ல, அந்த விசுவாசம் நமக்குள்ளே உறுதியா இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் விசுவாசத்திலாம், தெருவுல போறவங்க எல்லாம், மாதா கோயிலுக்கு போறவங்களும் விசுவாசிக்கிறாங்க, நம்ம திருப்பதிக்கு போறவங்களும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள உறுதியா இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் உறுதியா இருக்கிறதுனாலதான் இந்த அதிகால நேரத்துல நம்ம விழிப்படைந்து எழுந்து அமர்ந்து அவருடைய சத்தியத்துக்கு நேராய் கடந்து வருகிறோம். ஆகவே இன்னும் அநேகரை நாம் கொண்டு வர வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு ஒளி என்பதை, ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறதை மற்றவர்கள் அறிய வேண்டும். இன்னொரு கூட வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 1:5-7 பக்கம் 325ல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அவருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் தான் ஒளியா இருக்கிறார். அவருக்குள்ள கொஞ்சம் கூட என்ன பண்ணல, ஒளி, அந்த வெளி இருட்டு இல்ல, இருள் என்பதே இல்லை. அப்போ இந்த சம்பவம் எங்க நம்ம காணக்கூடும்னா, இந்த மாம்சத்துல வாழ்கிற போது இதை அறிய முடியாது, இதை பார்க்க முடியாது. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்களிலே பரலோக ராஜ்யம் அப்படி இருக்கிறது என்பதை நம்ம திட்டமா அறிந்து கொள்ள முடியும். வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல இவைகள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பரலோக ராஜ்யம், பரலோகம் எப்படி இருக்கும், எப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வசனங்களை கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். அப்போ பரலோகத்துல அப்படி இருக்கும். தேவன் ஒளியா இருக்கிறார் என்பது அந்த ஒளியாகவே நம்ம காண முடியும் அங்க. ஏன்னு சொன்னா நமக்கெல்லாம் மாம்சம் அங்க இருக்காது, நம்ம ஆவியில அவரோடு கூட இருப்போம். அந்த ஆவியில இருக்கிற பொழுது அவரை காண முடியும், அந்த ஒளியா இருக்கிற கடவுளை காண முடியும். 7வது வசனத்துல சொல்லப்படுவது கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் நாம் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதுதான் முக்கியம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருக்கிறது போல நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்குமானால் நிச்சயமாக நம்ம ஐக்கியத்துல உறுதிப்பட்டிருப்போம். இன்னைக்கு நான் போன வாரம் கூட சொன்னேன், நம்ம ஒரு கட்சி நம்ம கடித்து பட்சித்துக் கொள்ளுகிறோம் இல்லைங்களா? நம்ம உடன்பிறப்பு சகோதரிகளை, சகோதரர்களை, உறவுகளை, நண்பர்களை, திருச்சபையில மக்களை சண்டை, கோபம், எரிச்சல், பொறாமை இல்லையா? அவங்க இவ்வளவு நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டு வராங்க, நமக்கு அப்படிப்பட்ட இல்லையே. ஆலயத்துல அவர்கள் நன்றாக இருக்கிறாங்க, அவங்க விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்கு தரித்திரமா இருக்கிறது, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு உணவு இல்லையே, இப்படி பலதரப்பட்ட நிலையில நாம என்ன பண்றோம், அந்த முறுமுறுப்புகிறோம். அந்த அவ்விதமான இணைந்து செயல்படக்கூடாதபடி, அதாவது ஐக்கியத்திலே உறுதிப்படப்படாதபடி நம்ம இருதயத்தின் சிந்தனைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக வேண்டி முறுமுறுப்பு ஏற்படுகிறது. இந்த விதமான காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா மறுபடியும் சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்துல 6வது வசனம், உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். யாரை? இயேசு கிறிஸ்துவை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஜாதிகள் என்றா இன்றைக்கு சொல்லப்படுகிற ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு 1008 ஜாதி வச்சுட்டு இருக்காங்களே மனுஷர்கள், அதெல்லாம் அவங்களே உருவாக்கிக்கிட்டது, கடவுள் உருவாக்கல. இங்க வேதத்துல சொல்லப்படுகிற ஜாதி ஜெனரேஷன், வம்சம், வழி வழியாய் வம்சத்தை, பல தரப்பட்ட பாஷைகளை பேசுகிற மக்கள் உலகத்துல, அவங்களுக்கு தான் ஜாதி என்று சொல்லப்படுகிறது. அந்த தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது ஜாதி என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சொல்லுகிற ஜாதி என்று நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆகினால உலகத்துல எத்தனை பாஷைகள் பேசுகிற, லாங்குவேஜ் பேசுகிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத பாஷைகளை பேசுகிற எல்லா மக்களுக்கும் நான் ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஏசாயா 49:6 உம்மை ஜாதிகளுக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நான் ஒளியாக வைப்பேன். யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஒளி. நான் ஒளி. உம்மை கண்டவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பாங்க. அதான் முதல்ல சொன்னது போல, இருளில் நடக்கிற ஜனங்கள் அவர்கள் வெளிச்சத்தையே காணக்கூடாதபடி, கடவுளையே புரிந்து கொள்ளாத, அறியாத அந்த மக்கள் மத்தியிலே உம்மை வைப்பேன் என்று இங்க அருமையா சொல்றதை நம்ம அறிய முடிகிறது. அது மட்டும் இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 30வது வசனத்துல புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார்.
புறஜாதிகள்னா யாரு தெரியுங்களா? உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நாமெல்லாம் தான் புறஜாதி. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அந்நிய பாஷை பேசுறோம், அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பாடுகிறோம், விசுவாசிக்கிறோம், உறுதியா நிலை நிற்கிறோம், அதிகாலை எழுந்து வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாம் புறஜாதி மக்கள். அப்போ உண்மையான ஆண்டவருடைய மக்கள் யாருன்னா இஸ்ரவேலர் தான். ஆனா இஸ்ரவேலர்கள் தூரமா போனாங்க. புறஜாதியினர் தான் அவரை நெருங்கி அவரோடு கூட அதிகமாய் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. நான் வேகமா கடந்து போகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். புறஜாதிகள் எல்லாம் பிரகாசம் அடைய முடியும், வெளிச்சத்தை காணும்படி அவர்களுக்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சவுல் போகும்போது அவருக்கு வெளிச்சமாக ஒளியாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அவர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தும்படி போகிறார் சவுல். அப்ப துன்புறுத்த போகும்பொழுது இயேசு நடுவுல வந்து ஒளி, ஒரு பிரகாசமான ஒளி வீசி அவர் சடிதிலே கீழே விழுகிறார். விழுந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். என்னன்னா, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல. சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீ யார் என்று கேட்கும்பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு அங்க எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன்னை ஒளியாக வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த ஒளியை கண்ட பொழுது அவருடைய 2 கண்களும் போயிடுறது சவுலுக்கு. அதன் பிறகுதான் அவருக்கு பவுல் என்று பெயர் மாற்றப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம், நல்லா கவனிக்கணும். அதே வசனத்தை 22:6 அப்போஸ்தலர் 22:6 அதே சொல்றாரு, திரும்ப சாட்சியா சொல்றாரு. இப்படி அநேகருக்கு ஒரு வெளிச்சத்தையும் ஒளியாக தன்னை வெளிப்படுத்துகிறது அறிய முடிகிறது. எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, முற்காலத்தில் நீங்க அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. முன்னெல்லாம் நீங்க ஆண்டவர் அறியாத நாட்களில, இப்ப நீங்களும் நானும் கூட எத்தனை பேர் கிறிஸ்தவ மக்களுடைய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒருவேளை நடுவுல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட இந்து குடும்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். இப்ப நான் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் கூட 23 வயது வரைக்கும் ஆண்டவரே தெரியாது, எனக்கு இயேசு கிறிஸ்து இன்னாருன்னு தெரியாது. அங்கொன்னு இங்கொன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு விசுவாசம் கிடையாது. ஆனா 23 வயதுக்கு அப்புறம் தான் உண்மையான இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிந்து கொண்டபடினாலே அவரை தொடர்ந்து நான் பற்றி கொண்டு அவருடைய வேத வசனத்தை அறிந்து அபிஷேகம் பெற்று உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 67 வயசு தொடங்கிட்டுச்சு. கர்த்தர் என்னை நடத்துகிறார். உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் எல்லாம் இருக்குது. அதே சமயத்துல சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஐக்கியம் இவைகளும் இருக்குது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது லைஃப். அதுதான். அப்ப அப்படி ஏன் அது ரெண்டும் வருகிறதுனா, ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிறது தான். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் வண்டி கண்டிப்பா இருக்கும். அவைகளை அனுபவித்து கடந்து போகிற பொழுது நமக்கு நித்திய வெளிச்சமா இருந்து நம்மளை நடத்துகிறார் அவரு. அது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:8 சொல்லப்படுது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களா இருப்பார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. ஒளியின் பிள்ளைகள் யாருன்னா நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒளியின் பிள்ளைகள். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாருன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்றைக்கு பெரிய ஞானிகளா இருக்கிறாங்க, புத்திமான்களா இருக்காங்க. யாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜிஸ் எல்லாம் யாருங்க? பிராமின் பெல்ட் தான், அவங்கதான். அப்ப அவங்க எல்லாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இந்த உலகத்தோட ஒழிஞ்சு போகிற பிள்ளைகள். அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யம் கிடையாது, அவங்க எல்லாம் ஒளிக்குள்ள வர முடியாதவங்க. அப்படிப்பட்டவர்கள் அறிவாளிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு IAS IPS மற்ற ஞானவான்கள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எப்படின்னா ஞானம் வந்ததுன்னா அவ்வளவு திறமையா இருக்கிறாங்கன்னு ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம், கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்க்கலாம், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள் என்று திட்டமாய் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒளியின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நல்லா கவனிக்கணும், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சத்தியத்தை அறிந்து கொண்ட நீங்கள் சத்தியத்திலே நடக்கிற பொழுது நிச்சயமா நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:5, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. அப்போ நல்லா கவனிங்க, நாம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒளியா இருக்கிறார், அவருடைய ஒளியில தான் நம்ம நடக்கிறோம். நான் முதல்ல சொன்னேன்,
நம்முடைய வாழ்வில் இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்கிற வெளிச்சம் அல்ல, இது ஆவிக்குரிய வெளிச்சம். நம்ம இருதயம் வெளிச்சத்தில் இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் அந்த அதிகாலை நேரத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். நம்ம பகலின் பிள்ளைகளாவும் இருக்கிறோம். ஆனா இருளுக்கும் சொந்தக்காரர்களா இருக்கக்கூடாது. நம்ம பகலின் பிள்ளைகளா இருந்தா பகலுக்கு தான் பிள்ளைகளா இருக்கணும். இருளுக்கு நம்ம சொந்தக்காரன். அடிக்கடி கோபம், எரிச்சல், பிரச்சனை, பொறாமை, போட்டி, இவைகள் எல்லாம் இருளுக்கு உரியது, பிசாசுக்குரியது. அவைகள் நமக்குள்ளே வந்து விடுவோமானால் அவர்களுக்கு பிள்ளைகளா மாறி விடுவோம். அதுல இல்லாதபடி ஜாக்கிரதையாய் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுவோம் என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென். பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன். உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.